ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வார் கண்டிஷனால் எப்படிங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு யூஎஸ் ஆயில் பார்த்தோம்லாம். இப்போ யூஎஸ் ஆயில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 67, அதாவது 68 க்ளோஸ் ஆனது. 68 நியரில் நமக்கு போயிட்டு இருந்தது ஃப்ரைடே. இன்றைக்கி எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னா 75, கிட்டத்தட்ட நமக்கு ஒரு $7 பக்கம் மேலே வந்திருக்கு. $7 பக்கம் மேலே வந்தால் கூட உடனே ப்ராஃபிட் புக்கிங், அதாவது நமக்கு 75லேருந்து இப்போ அகைன் 69.44 வரைக்கும் இறங்கிடுச்சு. ஓகேங்களா? ஓவரால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நமக்கு பட்ஜெட் அன்றைக்கி என்ன நடந்தது அதே சேம் தான் இப்போ எம்சிஎக்ஸில் நடந்துகிட்ருக்கு. அதாவது அன்எக்ஸ்பெக்டட் கேப் அப் அண்ட் ப்ராஃபிட் புக்கிங், இது ரெண்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ நடந்துகிட்ருக்கு. அகைன் இதோட சப்போர்ட் ஜோன் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங். ஸோ இன்றைக்கி ஒரு கேப் ஃபார்ம் ஆனது பார்த்தீங்களா. ஸோ அதோட கேப் சப்போர்ட் ஜோன் 67.85. ஸோ 67.85 வரைக்கும் வந்துட்டு வேணும்னா ரெக்கவரி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நமக்கு இருக்குது. இப்போதைக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான். ஓகே, நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் பார்க்கலாம். இப்போ க்ரூட் ஆயில் பார்த்தோம்னா நமக்கு ஃப்ரைடே ஒரு நல்ல மூமெண்ட். இன்றைக்கி எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான். ஒரு 6000, ஃப்ரைடேவோட ஹை 6189, ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான் நடக்கும். ஸோ கேப் அப் ஓப்பனிங்கோட நம்ம ரெண்டு சப்போர்ட் ஜோனை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ கேப் அப் ஓப்பனிங் நடந்தது அப்படின்னா ஸோ நமக்கு கீழே இறங்கி அந்த கேப் ஃபில் பண்ணுற இடத்துல ஸோ நம்ம என்ட்ரி பை சைடு ஆக்டிவேஷன் ஆகும். அதாவது 6192. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6115. ஓகேங்களா? இந்த ரெண்டு இடம் தான் நமக்கு இன்றைக்கான சப்போர்ட் ஜோன். ஸோ அது வரைக்கும் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேப் அப் ஓப்பனிங் கொடுத்தது 6200 கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கேருந்து 192 வரைக்கும் நமக்கு செல்லிங் இருக்கும். ஸோ இந்த கேப் அப்பில் சப்போர்ட், ஸோ எந்த இடத்துலேருந்து நமக்கு கேப் அப் ஃபார்ம் ஆனதோ ஸோ அந்த இடத்துல மறுபடியும் சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு அங்கேருந்து மறுபடியும் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு வாரனாலே கண்டிப்பாக ஒரு பெரிய பை சைடு போகும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க. நமக்கு எஃப்ஐடிஎஸோட பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்கணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பை போகணும்னு நினச்சா அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பை சைடு அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த டைமில் தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? காலையில் ஓப்பன் ஆன ஒன்று போயிட்டு ஆர்டர்லாம் எடுத்துடக்கூடாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அந்த கேப் ஃபில் பண்ணுற இடத்துல கொஞ்சம் எடுத்தால் கூட, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதோட சிக்னல்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி கொடுக்கறது பெட்டர். ஓகே, நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸும் நமக்கு 1% மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதோட ஒரு பை சைட் பிரேக் அவுட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 267.2. ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணுறப்ப நமக்கு கண்டினியூஸாக ஒரு 275 சம்திங் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கோல்டு பார்க்கலாம். இப்போ கோல்டும் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு கிட்டத்தட்ட $5392 வரைக்கும் போயிருக்கு. அதாவது 278லேருந்து 3396, கிட்டத்தட்ட ஒரு $100 கேப் அப். அகைன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு $70 பக்கம் கீழே இறங்கி ஒரு $50 பாசிட்டிவ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நமக்கு சில்வராக அதே மாதிரி தான் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் போயிட்டுருக்கு. கோல்டு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் ஒரு கேப் அப் விழுந்தது அப்படின்னா அகைன் இந்த இடம் தான் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறப்ப 1,62,585 தான் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன். சில்வரும் சேம் தான். அதாவது ஃப்ரைடேவோட ஹை தாங்க நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இப்போ சில்வரெல்லாம் பார்த்தீங்கன்னா 2,83,997. ஸோ அந்த இடம் வந்தால் மறுபடியும் ரெக்கவரி மேலே வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட்டு காப்பர் பார்க்கலாம். இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்துருந்தோம் இந்த இடத்துல. ஓகேங்களா? இப்போ எக்ஸாக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் காப்பர் நின்றுட்டுருக்கு. கண்டிப்பாக ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம். ஒரு 20 பாயிண்ட்ஸ் ஆர் 25 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடந்தால் கூட ஒரு செல்லிங் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கேப் அப் ஓப்பனிங் நடந்தால் எப்படிங்க செல் எடுக்கிறது, செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு பேப்பர் ட்ரேடிங்கில் அப்படின்னா இந்த ஜோனில், அதாவது 1221.10 பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் நமக்கு காப்பரில் இருக்குது. ஓகே, இப்போ க்ரூட் ஆயில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடந்தால் கூட
அடுத்தடுத்த சப்போர்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணணும். இல்லைனா நடுவில் போனோம் அப்படின்னா செல்லிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பெரிய பாயிண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சப்போர்ட்டுக்கு வெயிட் பண்ணியோ இல்லைனா உங்கள் ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதை ஃபாலோ பண்ணி என்ட்ரி கொடுக்கறது பெஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிஃப்டி நிஃப்டி ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இப்போ கிஃப்டி நிஃப்டி எப்படி வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் பக்கம் கேப் டவுன் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நமக்கு எப்படி எம்சிஎக்ஸில் ஒரு கேப் அப் ஓப்பன் கொடுத்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் கீழே இறங்கிட்டு இருக்கோ, ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல கேப் டவுன் ஓப்பன் ஆனவுடனே இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இப்போதைக்கு நமக்கு கிஃப்டி நிஃப்டி வந்து 161 பாயிண்ட்ஸ் பக்கம் மைனஸில் வந்து போயிட்டுருக்கு. எப்படி நிஃப்டியும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் சம்திங்கில் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அங்கேருந்து மறுபடியும் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா ரெக்கவரி கொடுத்துட்ருக்காங்க இப்போதைக்கு. ஸோ கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் கூட கண்டிப்பாக வந்து ஒரு வாலட்டிலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ப்ராப்பராக ஒரு ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணிவிட்டு ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து செல் சைடு போகிறதுங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டு நமக்கு. ஓகேங்களா, இல்லை அப்படின்னா கூட ஃப்ரைடேவோட லோ வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரைடேவோட லோ வந்து எவ்வளோ இருக்குது, 25,142. ஸோ அகைன் அந்த இடம் வந்தால் ஒரு ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு வாலட்டிலிட்டி இருக்கும். ஒரு மேலேயும் கீழேயும் போயிட்டு வர ஒரு மார்க்கெட்டாக தான் இன்றைக்கி வந்து நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி எல்லாமே இருக்கும். ஏன்னா கிஃப்டி நிஃப்டி ஒரு 400 பாயிண்ட் இறங்கி ஒரு அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250 பாயிண்ட் ரெக்கவரி ஆகிடுச்சு. ஓகேங்களா, இன்னொரு 150 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ அந்த 150 பாயிண்ட்டு கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு தான் மறுபடியும் வேணால் கீழே இறங்கும். ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.